தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். திருச்சி மாநகரின் மையப்பகுதியில் இளைஞர் ஒருவர் ஓட விரட்டி வெட்டப்படும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. பரபரப்பான அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம். இந்த சம்பவம் திருச்சியில எங்க எப்போது நடைபெற்றது? இதன் முழுமையான பின்னணி என்ன தினேஷ்? விரிவா சொல்லுங்க. வணக்கம். அதாவது திருச்சி மாநகரத்தினுடைய மைய பகுதியாக இருப்பது சத்திரம் பேருந்து நிலையம். இந்த சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து புறநகர் பகுதிகளுக்கு அதிகமாக பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து நிலையத்திற்கு அருகாமையிலேயே மதுக்கடைகள் இருக்கின்றன. அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது போன்று அந்த பகுதியில அதிகமாக இளைஞர்களுக்கு அருகே சண்டை ஏற்படுவதும் அடிதடி தகராறும் அடிக்கடி ஏற்படுவதாக இருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு இளைஞர் ஒருவரை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை துரத்தி கொண்டு வெட்டுவதற்காக ஓடி வந்துள்ளனர். அவருக்கு கை மற்றும் கால் பகுதியில் அதிகமாக வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர் வெட்டிவிட்டு இந்த 4 பேரும் தப்பிச் சென்றுள்ளனர். முகமூடி அணிந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் யார் என்று அடையாளம் தெரிய முடியவில்லை. மேலும் இந்த சம்பவமானது சத்திரம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த நபரை உடனடியாக இந்த சம்பவம் குறித்து கோட்டை காவல் நிலைய போலீசாருக்கும் 108 ஆம்புலன்ஸ்க்கும் தகவல் தெரிவித்த நிலையில அந்த இளைஞரை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது அந்த சிசிடிவி காட்சிகளானது வெளியாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு தற்போது கோட்டை காவல் நிலைய போலீசார் அந்த மர்ம கும்பல் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வெட்டுப்பட்ட இளைஞர் நேற்றைய தினம் ஸ்ரீரங்கம் கோவில் நடைபெற்ற வேடுபுரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு திரும்பும் போது இந்த சம்பவமானது நடைபெற்றதாகவும் ஏற்கனவே அவருக்கு முன்விரோதமாக இருக்கக்கூடிய நபர்களே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் தற்போது முதற்கட்ட தகவலாக வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி திருச்சி மைய பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவமானது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி தினேஷ், உங்கள் தகவல்களுக்கு.